Hello friends, welcome to our channel. Friends, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி ஒரே ஒரு சைடிஷ் நம்ம வீட்ல செஞ்சா போதுங்க. இது ஒரு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்மளோட சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி 5 சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் இதுல நம்ம 2 தக்காளி பழத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி. இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கலாங்க. இப்ப நம்மளோட சைடிஷ் செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல சைடிஷ் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்ப நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி செஞ்சோம்னாலும் இதே மாதிரி தாங்க சைடிஷ் செய்வோம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஏலக்காய், சின்னதா ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுல பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி சட்னி, சாம்பார் இப்படி செஞ்சு நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேற லெவல் சைட் டிஷ்ஷை வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த சைட் டிஷ் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காதுங்க. குறைவான டைம் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதுல நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததா இதுல நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இதை அப்படியே வதங்கட்டுங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து அப்படியே உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நீங்க இதை பரோட்டாக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இல்ல நம்ம வீட்டுல எந்த டிஃபன் வகை செஞ்சோம்னாலுமே இதை கூட வச்சு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னமும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி உள்ளர சேர்த்துக்கலாங்க. இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கிறோம். உப்பு பத்தலைனா மட்டும் நீங்க மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விட்டுருங்க. இது அப்படியே நல்லா நமக்கு சுண்டி வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. நமக்கு எவ்வளவு சுண்டணுமோ அவ்வளவு வரைக்கும் சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா சுண்டிட்டு இருக்குது. மேலால கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. அப்படியே செம்மையா இருக்குதுங்க வாசனை. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி குருமாவை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. நமக்கு அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. இது நம்ம வீட்டில் அடிக்கடி சட்னி, சாம்பார் தான் செய்வோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்காது. சாப்பிடும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ்ஷோட சாப்பிட்ட டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்லையும் இதை மறக்காம நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இது பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.